Good morning all. Welcome all to the live session. 5:35 ஆயிடுச்சு. Welcome all to the live session. Good morning all. Good morning. டெய்லி காலையில் 5:30க்கு கிளாஸ் இருக்கும். 5:30ங்கிறது 5:30 ஆரம்பிச்சிருவோம். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம் ஆல். ஓகே, ஜாயின் பண்ணிட்டீங்க. வெரி குட். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். அந்த ப்ரெசன்டேஷனும் கரெக்டாக தெரியுதான்னு எனக்கு சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்கிரீன் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் தெரியுதான்னு சொல்லுங்க. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டரோட ப்ரெசன்டேஷன் தெரியுதா? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாம் கிளாஸை. ஆல் கிளியர். ஓகே, சரிங்க. இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இப்போ ஓகே, ஒரே நிமிஷம். அந்த பென் டேபுக்கான பெண்ணை மட்டும் எங்கேயோ வச்சுட்டேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். அப்பதான் எழுதி காமிக்க முடியும். குட் மார்னிங். எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வெல்கம் ஆல். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். பெண்ணை ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்க. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேல் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுல மேல பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் டயக்ராம் பார்த்து நீங்க என்ன ஆகக்கூடாது, அருவருப்பெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பிகம் அ டாக்டர் அப்படிங்கும் போது பேஷண்ட்ஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நீங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால டேக் இட் அஸ் அ ப்ராக்டிக்கல் திங். ஓகே, கோர் ஆர்கன்ஸ் அப்படின்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ். அப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல மெயினான பிரைமரி ஆர்கன், பிரைமரி செக்ஷுவல் ஆர்கன் அப்படிங்கிறது டெஸ்டிஸ் தான். அதுவும் ரெண்டு இருக்கும், பேர் ஆஃப் டெஸ்டிஸ். அக்சசரி டக்ட், இந்த இடத்துல டக்ட்னு வந்தாலே குழாய்கள் போன்றது, டியூப்ஸ் போன்ற அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ரிட்டி டெஸ்டிஸ் இருக்கு, வாசா எஃபரன்ஷியா, எபிடிடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், இஜாக்குலேட்டரி டக்ட், யுரித்ரா. இந்த ஆரையும் நல்லா பார்த்துக்குங்க. இது எல்லாமே டக்ட். டக்ட்னா என்னங்க? டியூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர். ஏன்னா எது மெயின் ஆர்கன், எது குழாய் போன்று டக்ட். டக்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா அதுதான் கேரி பண்ணிட்டு வரும் ஸ்பெர்ம்ஸை. அதுக்கு அடுத்து பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ். ஒரே நிமிஷங்க. ஸ்கிரீன் இஸ் நாட் விசிபிள். ஒரே நிமிஷம் பா. இப்ப விசிபிளா இருக்கா? இப்ப விசிபிளா இருக்குங்களா? இப்ப விசிபிளா இருக்குங்களா? பிரவீன், இப்ப விசிபிளா இருக்கா?
சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. சரிங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ல கோர் ஆர்கன்ஸ், பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு, அக்சசரி டக்ட்ஸ்ல ரிட்டி டெஸ்டிஸ், வேசா இஃப்ரென்ஷியா, எபிடிடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், இஜாகுலேட்டரி டக்ட், யூரித்ரா, இந்த ஆறுமே டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், குழாய்கள் போன்ற அமைப்பு. டக்ட்னாலே டியூபுங்க, மறந்துடாதீங்க. எங்க டக்ட்னு பார்த்தாலும் அது குழா, ஒரு தண்ணி வர பைப் இருக்குல்ல, அந்த பைப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு, அது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அக்சசரி கிளாண்ட்ஸ்ல செமினல் வெசிக்கிள்ஸ் இருக்கு, ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ் இருக்கு, பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இந்த 3 கிளாண்ட்ஸுமே அக்சசரி கிளாண்ட். கிளாண்ட்னால என்ன? இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் சம்திங். அது வந்து செக்ரீஷனை வெளியிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு பார்த்தா பீனிஸ் அண்ட் ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம்ங்கிறது வெளியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கின், திக், அந்த ஒரு சாஃப்டான ஒரு ஸ்கின் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்க்ரோட்டம். ஸோ இதெல்லாம் தான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மெயினான பார்ட்ஸ். அதுக்கு அடுத்தது டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற அந்த சாஃப்டான அந்த ஸ்கின்ல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து அப்டாமினல் கேவிட்டில இருந்து வெளியே தள்ளி இருக்கு. ஏன்? இது ஒரு தடவை நீட்ல கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணுங்க. ஏன் வந்து அது அப்டாமினல், நம்ம வயிற்று கேவிட்டி, வயிறு பகுதியில இருந்து தள்ளி, உடம்ப விட்டு தள்ளி இருக்கு அப்படின்னா, இது வந்து 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் நம்ம பாடி டெம்பரேச்சரை விட குறைவா இருக்கணும். நம்ம பாடி டெம்பரேச்சரை விட இது 2ல இருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் குறைவா இருந்தா மட்டும்தான் அங்க வந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் பர்ஃபெக்டா நடக்கும். அதனாலதான் அது அப்டாமினல் கேவிட்டில இருந்து தள்ளி இருக்கு. அதே போல அதான் எதுக்காகனா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்காக. சரிங்க, நெக்ஸ்ட். ஈச் டெஸ்டிஸ் ஹேஸ் அபவுட் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் கால்டு டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. 250க்கு மேல டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணி வச்சிருக்கோம், பார்த்துக்கோங்க. Each lobule contains 1 to 3 seminiferous tubules. ஸோ இப்போ எத்தனை டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இருக்கு? லோபியூல்ஸ் இந்த மடிப்பா இருக்கிறதுங்க, இந்த இங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மடிப்பா இருக்கிறது தான் லோபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி லோப்ஸ், மடிப்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்த டெஸ்டிக்கல்ல லோப்ஸ் மடிப்பா 250க்கும் மேல இருக்கு. ஒவ்வொரு லோபுக்குள்ளேயும் 1ல இருந்து 3 செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். இந்த டியூபியூல்ஸ்னா இந்த மாதிரி உள்ள டியூபியூல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, டியூபா, அது மினிமம் 1 இருக்கலாம், மேக்ஸிமம் 3 இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து செமினிஃபெரஸ் டியூபியூல்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒவ்வொரு செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு உள்ளேயும் மேல் ஜெர்ம் செல்ஸ் இருக்கும். அதுதான் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுல செர்டோலி செல்ஸும் இருக்கும். செர்டோலி செல்ஸ் எதுக்கு? இது நீட்ல கேட்கறாங்க, போர்டு எக்ஸாம்லயும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். செர்டோலி செல்ஸ் வந்து ஜெர்ம் செல்ஸுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. மேல் ஜெர்ம் செல்ஸுக்கு, அதாவது ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. இதுதான் முக்கியம், நோட் பண்ணுங்க. ஸ்பெர்ம்ஸுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குற செல்லுக்கு, அதாவது ஜெர்ம் செல்ஸுக்கு, சாரி, ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ற ஜெர்ம் செல்ஸுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. அவுட் சைட் செமினிஃபெரஸ் டியூபியூல், செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு வெளியில நமக்கு வந்து நமக்கு அந்த ஆண்ட்ரோஜென்ஸை செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? செக்ரீட்ஸ் ஆண்ட்ரோஜென்ஸ், மெயின்லி டெஸ்டோஸ்டிரான் செக்ரீட் பண்ணப்படுது வெளியில. ஓகேங்க. ஸோ அது வந்து இந்த லேடிக் செல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, அவுட் சைட்ல இருக்கிறது லேடிக் செல்ஸ். ஓகே, இங்க பாருங்க, இங்க மேல் ஜெர்ம் செல்ஸ் இருக்கு, இங்க செர்டோலி செல்ஸ் இருக்கு. செர்டோலி செல்ஸ் மேல் ஜெர்ம் செல்ஸுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்குங்க? நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். மேல் ஜெர்ம் செல்ஸ் நமக்கு ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். லேடிக் செல்ஸ், இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ஆர் லேடிக் செல்ஸ் உங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரான், அந்த ஆண்ட்ரோஜென்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சசரி கிளாண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செமினல் வெசிக்கிள்ஸ் வந்து ஃப்ரக்டோஸ் ரிச் ஃப்ளூயிடை கிரியேட் பண்ணும். அண்ட் சேமன் அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்றது இந்த செமினல் வெசிக்கிள்ஸோட வேலை. ஸோ ஃப்ரக்டோஸ் ரிச் ஃப்ளூயிட் அண்ட் சேமன் ரெண்டு தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து மில்கி ஃப்ளூயிடையும் ஸ்பெர்ம்ஸ் ஆக்டிவேட் பண்ற வேலையும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் பண்ணுது. பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ் வந்து மியூக்கஸ் லைக் ஃப்ளூயிட் ஃபார் லூப்ரிகேஷன், அந்த ஸ்பெர்ம் வந்து ஃப்ரீயா மூவ் பண்ணி வரதுக்கு மியூக்கஸ் லைக் ஃப்ளூயிட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது பல்போ யூரித்ரல் கிளாண்ட். சேமன் அப்படின்னு வரும்போது ஒரே நிமிஷங்க,
வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். ஒரே நிமிஷம். இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் இப்ப கேக்குதுங்களா? இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா? தரணீஷ் வாய்ஸ் கேக்குதுங்களா? தரணீஷ் இப்ப வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஓகே. இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துருதுங்க. ஓகேங்க. ஓகே. இப்போ நம்ம வந்துடலாம். ஓகே. இப்போ சேமன்ல என்னென்னலாம் இருக்கு? சேமன் பிளஸ் செமினல் பிளாஸ்மா. சேமன் பிளஸ் ஸ்பெர்ம். சேமன் அப்படிங்கிறது ஸ்பெர்ம் பிளஸ் செமினல் பிளாஸ்மா. இந்த ரெண்டும் சேர்ந்தது சேமன். சேமனோட காம்போசிஷன் இதுதான். இது கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து செமினல் பிளாஸ்மால என்னெல்லாம் இருக்கு? ஃப்ரக்டோஸ் இருக்கு. ஃப்ரக்டோஸை சிந்தசிஸ் பண்றது யாரு? செமினல் வெசிக்கிள்ஸ், மறந்துடாதீங்க. கால்சியம் இருக்கு. சில என்சைம்ஸ் இருக்கு. இதுல செமினல் பிளாஸ்மால. ஓகே. நெக்ஸ்ட் ஹியூமன் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்க்க போறோம். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். மெயின் பார்ட்ஸ் யாரு? ஹியூமன் ஃபீமேல் ரீப்ரடக்ஷன் அந்த சிஸ்டம்ல பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கும், பேர் ஆஃப் ஓவி டக்ட் இருக்கும். டக்ட்னாலே நம்ம சொல்லியாச்சு டியூப். ஓகேங்களா? ஓவம் அதை கேரி பண்ணிட்டு வர போற டக்ட். அதை நம்ம ஃபெல்லோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஃபர்டிலைசேஷன் இங்க தாங்க நடக்கும். ஸோ ஓவிடக்டுக்கு இன்னொரு பேரு ஃபெல்லோப்பியன் டியூப், மறந்துடாதீங்க. ஓகே. யூட்டிரஸ் இருக்கு, சர்விக்ஸ் இருக்கு, வெஜைனா இருக்கு. ஓகே. இதுல எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அண்ட் மேமரி கிளாண்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அசோசியேட்டட் ஸ்ட்ரக்சர்னா இதோட தொடர்புடைய ஸ்ட்ரக்சர். ஹியூமன் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தோட அசோசியேட்டட் ஸ்ட்ரக்சர் யாருங்க? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவும் மேமரி கிளாண்ட்ஸும். ஓகே. ஸோ ஓவரிஸ் அதோட ஃபங்க்ஷன் என்ன? ஓவரிஸ் வந்து ஓவாவை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸான ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான ஓவரிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். டோன்ட் ஃபர்கெட். ஸோ இது பார்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது த யூட்டிரஸ் அண்ட் சர்விக்ஸ் ரெண்டும் பார்க்குறோம். ஸோ யூட்டிரஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் இன்வெர்டட் பியர் ஷேப்டு ஆர்கன். ஸோ தலைகீழா இருக்கக்கூடிய பியர் ஷேப்னா அந்த பேரிக்கா மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷேப், பியர் ஷேப்ல இன்வெர்டடா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். இதுல வந்து 3 லேயர்ஸ் 3 லேயர்ஸ் இருக்கு. இந்த 3 லேயர்ஸ் தான் ரொம்ப முக்கியங்க. பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம். மயோனாலே மஸ்குலருங்க. ஓகேங்களா? எண்டோமெட்ரியம். எண்டோனா இன்சைட். ஸோ பெரிமெட்ரியம்ங்கிறது அவுட்டர் தின் லேயரா இருக்கும். மயோமெட்ரியம்ங்கிறது மிடில் திக் ஸ்மூத் மசில் லேயர், மசில்ஸ்னால ஆனது. எண்டோமெட்ரியம்ங்கிறது இன்னர் கிளாண்டுலார் லேயர். கிளாண்டுலார் லேயர்னாலே இட் இஸ் கோயிங் டு செக்ரேட் சம் செக்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். செர்விக்ஸை பொறுத்த வரைக்கும் லோயர் நேரோ பார்ட் ஆஃப் யூட்ரஸ். யூட்ரஸோட லோவர் நேரோ குறுகலான ஒரு பகுதி. இங்க செர்விக்கல் கெனால் பிளஸ் வெஜைனா ரெண்டையும் சேர்த்ததுதான் செர்விக்ஸ். ஸோ இதை வந்து பெர்த் கெனால்னு சொல்லுவோம். அதாவது செர்விக்கல் கெனால் பிளஸ் வெஜைனா ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பர்த் கெனால் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பர்த் கெனால்ங்கிறது செர்விக்கல் கெனால் பிளஸ் வெஜைனா. ஓகேங்க. இப்ப எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியால நமக்கு மான்ஸ் பியூபிஸ் இருக்கு. இது வந்து நமக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா? மான்ஸ் பியூபிஸ், லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன், கிளைட்டோரிஸ் இருக்கு. மேமரி கிளாண்ட்ஸ் வந்து நமக்கு அக்சசரி கிளாண்ட்ஸ்ல வந்துடும். 2 பிரஸ்ட் இருக்கும். ஸோ 15 to 20 மேமரி லோப்ஸ் அதுல இருக்கு. ஈச் லோப் ஹேஸ் அல்வியோலை. அல்வியோலைங்கிறது எப்படி நமக்கு லங்ஸ்ல அல்வியோலை இருக்கும், அல்வியோலைங்கிறது சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு பேக், ஒரு பை போன்ற அமைப்பு அல்வியோலை. அதுதான் நமக்கு மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுது இங்க. அண்ட் அந்த அல்வியோலைல லியூமன் இருக்கும். லியூமன்னா எம்டி ஸ்பேஸ். அதுலதான் மில்க் ஸ்டோர் ஆகும்.
அந்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றது. ஸோ அல்வியோலையில மேமரி டியூபியூல்ஸ் இருக்கும். மேமரி டியூபியூல்ஸ்ல மேமரி டக்ட் இருக்கும். மேமரி ஆம்புலா இருக்கும். லாக்டிஃபெரஸ் டக்ட் இருக்கும். ஸோ லாக்டிஃபெரஸ் டக்ட்ல தான் நமக்கு அந்த மில்க் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுங்க. ஸோ இது டயக்ராம்ஸ் அப்புறம் நீங்க பார்த்துக்கங்க. நான் இதோட பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேமெட்டோஜெனிசிஸ்ல. இப்போ நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சேட் பாக்ஸ் சொல்லுங்க. பிசிஓடி எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. பிசிஓடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பிசிஓடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் நடத்துனது கிளியர். ஓகே. இப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டயக்ராம் பிரசன்டேஷனோட கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்க. இப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் ஸ்பெர்மட்டோகோனியா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் பண்ணுது. எங்க? பிளேஸ், லொகேஷன். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் வேர், லொகேஷன் எங்க, எந்த செல்ஸ்ல இருந்து அப்படிங்கிறது. செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் லொகேஷன், அங்க இருக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோகோனியா ஜெர்ம் செல்ஸ், அதுல இருந்து உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. டோன்ட் ஃபர்கெட். ஓகே. இதுல என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். இங்க ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் மூலியமா டிவைட் ஆகுது. இதெல்லாம் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 முக்கியங்க, ரொம்ப முக்கியங்க. ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலியமா டிவைட் ஆகுது. ஈக்குவேஷனல் டிவிஷன். growth phase, some spermatogonia enlarge to form primary spermatocytes. So spermatogonia சைஸ்ல பெருசாகி ஸ்பெர்மட்டோசைட்ஸா என்லார்ஜ் ஆகுது, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸா. அடுத்து மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அண்டர்கோஸ் மியாசிஸ் 1. அப்போ டூ செகண்டரி, இது வந்து மியாசிஸ் 1 தான். மியாசிஸ் 1ல 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈச் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், ஒவ்வொரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸும் மியாசிஸ் 2ல போயிட்டு 2 ஸ்பெர்மாட்டிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் இருந்துச்சா, அப்போ ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் 2 ஸ்பெர்மட்டோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் உங்களுக்கு 4 ஸ்பெர்மாட்டிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டோட்டலா நீங்க இந்த சோக்கு அப்புறம் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்ல கம்ப்ளீட்டா மியாசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் வரும். இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். சோக்கு அப்புறம் இருக்கிறது தான் நீட் கொஸ்டின். ஒரு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. மைட்டாசிஸ் முடிஞ்சு அந்த செல் டிவிஷன்லாம் முடிஞ்சு ஸ்பெர்மட்டோகோனியா என்லார்ஜ் ஆகி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸா மாறுது. இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் மியாசிஸ் நடந்து 4 ஸ்பெர்மாட்டிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்போ மியாசிஸ்க்கு முன்னாடி இருந்தா டிப்ளாய்டா இருக்கும் ஸ்பெர்மட்டோகோனியா, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் இதெல்லாம். அதே செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஹாப்ளாய்டு, ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஹாப்ளாய்டு. நோட் பண்ணுங்க, எது ஹாப்ளாய்டு எது டிப்ளாய்டு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷன்னா என்ன? இப்ப நம்ம பார்த்தது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷன். ஓகே. ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன? ஸ்பெர்மாட்டிட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்பெர்மட்டோசோவா. ஜோவான்னு வந்துச்சுன்னா மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த டெய்ல் வச்சு. ஸோ ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஸ்பெர்மட்டோசோவாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஹாப்ளாய்டு செல்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியேஷன்னா என்ன? ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிறத நம்ம ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு தடவை இதை ஷார்ட்டா கிடுகிடுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 5 பாயிண்ட்ஸ்ல இருந்து நீட்ல அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்து பர்டிகுலரா 3 விஷயம்
ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா என்ன, ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன, ஸ்பெர்மியேஷன்னா என்ன, ரொம்ப முக்கியம். இப்போ ஹார்மோனல் கண்ட்ரோல் அட் பியூபர்ட்டி GnRH. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் ஃப்ரம் ஹைப்போதலாமஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறது. ஸ்டிமுலேட்ஸ் ஆன்டீரியர் பிட்யூட்ரி. ஸோ GnRH ஹார்மோன் வந்து ஹைப்போதலாமஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. அது ஆன்டீரியர் பிட்யூட்ரியை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ பிட்யூட்ரி செக்ரேட்ஸ் லூட்டினைசிங் ஹார்மோன், பாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த ரெண்டையும் பிட்யூட்ரி செக்ரேட் பண்ணுது. இப்போ ஸோ நமக்கு ஹைப்போதலாமஸ்லேருந்து GnRH பியூபர்ட்டி அப்போ செக்ரேட் ஆகுது. இந்த GnRH லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த ரெண்டையும் செக்ரேட் பண்ண தூண்டுது. ஸோ LH லூட்டினைசிங் ஹார்மோன் ஆக்சஸ் ஆன் லேடிக் செல்ஸ். ஸோ லேடிக் செல்ஸ் வந்து ஆண்ட்ரோஜென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம டெஸ்டோஸ்டிரான் சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அது லேடிக் செல்ஸ் செக்ரேட்ஸ் ஆண்ட்ரோஜென்ஸ். FSH follicular stimulating hormone acts on Sertoli cells, helps spermatogenesis. ஸோ நமக்கு follicular stimulating hormone Sertoli cellsல இருந்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் தூண்டு விடுது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் தாங்க, சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. லேடிக் செல்ஸ் ஆண்ட்ரோஜென்ஸை செக்ரேட் பண்ணுது, செர்டோலி செல்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இந்த செர்டோலி செல்ஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு தூண்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்றது FSH. லேடிக் செல்ஸ் ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ண தூண்டி விடுறது LH. இவங்க ரெண்டு பேரோட ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். ஆண்ட்ரோஜென்ஸ் செக்ரேட் பண்ணது யாரு? லேடிக் செல்ஸ். ஆண்ட்ரோஜென்ஸும் FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். இது ரொம்ப முக்கியம், பர்டிகுலரா போர்டு எக்ஸாம்க்குலாம் ரொம்ப முக்கியம். ஸ்பெர்ம் ஹேஸ் ஹெட், நெக், மிடில் பீஸ், டெய்ல், 4 பார்ட் இருக்கு. ஹெட்ல தான் உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், ஆக்ரோசோம் இருக்கு. நெக் ரீஜன் இந்த இடத்துல இருக்கு பாத்துக்கோங்க. மிடில் பீஸ், அங்கதான் உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, எனர்ஜி ப்ரொடக்ஷன் அங்கதான் நடக்குது. அந்த எனர்ஜியை வச்சுதான் இந்த டெய்ல் ஸ்விம் பண்ணி போகுது. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல ஆக்ரோசோம்ல உங்களுக்கு அங்கதான் என்சைம்ஸ் இருக்கு. நம்ம ஸ்பெர்ம்ஸ்ல என்சைம்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த என்சைம்ஸ் அங்கதான் இருக்கு. ஓவம் பெனிட்ரேட் பண்றதுக்கான என்சைம்ஸ் ஆக்ரோசோம்ல தான் இருக்கு, இந்த ரீஜன்ல. ஓகேங்களா, இந்த ரீஜன் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல அங்க. மிடில் பீஸ்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனால எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. ஸ்பெர்ம் மொட்டைல், ஏன் இந்த டெய்ல் இருக்கிறதுனால மூவ் பண்ணும், அதான் ஸ்பெர்மட்டோசோவா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஊஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் இன் ஓவரி, அதுதான் ஊஜெனிசிஸ் அப்படிம்போம். ஓகே, ஏன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், மேல் கேமிட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, ஸ்பெர்ம் தான் மேல் கேமிட், இப்போ ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆகிறத பார்க்க போறோம், ஊஜெனிசிஸ். ஸோ ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் பர்த். பிஃபோர் பர்த்னா எம்ப்ரியானல் டெவலப்மெண்ட்லேயே இது ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஊகோனியா இருக்கு, ஊகோனியா மைட்டாசிஸ் டிவிஷன் மூலியமா ஊகோனியா மல்டிபிளை ஆகுது. So primary oocytes gets temporarily arrested in prophase 1. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இந்த ஊகோனியா வந்து மியாசிஸ்க்கு போகுது. மியாசிஸ்ல பிரைமரி ஊசைட்ஸா இருக்கு. பிரைமரி ஊசைட்ஸ் வந்து என்ன ஆயிருதுங்க, ப்ரோஃபேஸ் 1ல அரெஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது திருப்பி கொடுத்துருக்கோம். பிரைமரி ஊசைட்ஸ் temporarily arrested in prophase 1. இது நீட்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஈச் பிரைமரி ஊசைட் இஸ் சரௌண்டட் பை கிரானுலோசா செல்ஸ். ஸோ இதை நம்ம பிரைமரி ஃபாலிக்கல் அப்படிம்போம். பாருங்க, ஊசைட்ஸை சுத்தி கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கோம்ல, அது வந்து கிரானுலோசா செல்ஸ், இதை பிரைமரி ஃபாலிக்கல் அப்படிம்பாங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் பர்த்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. ஊகோனியா மைட்டாசிஸ் மூலியமா டிவைட் ஆகுது. ஊகோனியா அகைன் மியாசிஸ்ல என்டர் ஆகி பிரைமரி ஊசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. மியாசிஸ்ல ப்ரோஃபேஸ் 1லயே பிரைமரி ஊசைட்ஸ் அரெஸ்ட் ஆகி நிக்குது. பிரைமரி ஊசைட்ஸ் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ல அப்படியே இருக்கு. பிரைமரி ஊசைட்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, அப்படியே அதை சுத்தி கிரானுலோசா செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல், கிராபியன் ஃபாலிக்கல் வரைக்கும் டெவலப்மெண்ட் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டெர்ஷரி ஃபாலிக்கல்ஸ் சேஞ்சஸ். ஓகே, பிரைமரி ஊசைட்ஸ் கம்ப்ளீட்ஸ் மியாசிஸ் 1, செகண்டரி ஊசைட்ஸ் வந்து லார்ஜரா இருக்கும். அப்புறம் செகண்டரி ஊசைட்ஸ் ஃபார்ம் ஆகும் போது ஃபர்ஸ்ட் போலார் பாடி, இந்த ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா,
மியாசிஸ் 1 கம்ப்ளீட் ஆகும்போது. ஸோ பிரைமரி oocytes கம்ப்ளீட்ஸ் மியாசிஸ் 1. மியாசிஸ் 1 முடிவுல இந்த பிரைமரி இந்த நமக்கு ப்ரோஃபேஸ் 1ல அரெஸ்ட் ஆயிருந்துச்சு இல்லைங்களா, அதுல இருந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, அந்த பியூபர்ட்டி அப்பெல்லாம் செகண்டரி oocytes பிளஸ் ஃபர்ஸ்ட் போலார் பாடி ப்ரொடியூஸ் ஆகுது. எப்போ பிரைமரி oocytes வந்து மியாசிஸ் 1 கம்ப்ளீட் பண்ணும்போது. அண்ட் தென் செகண்டரி oocytes ப்ரொடியூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் போலார் பாடி, சாரி பிரைமரி oocytes மியாசிஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி செகண்டரி oocytesம் ஃபர்ஸ்ட் போலார் பாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்டரி oocytes பெருசா இருக்கும், ஃபர்ஸ்ட் போலார் பாடி சின்னதா இருக்கும். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்க பாருங்க, ஓவியுலேஷன். செகண்டரி oocyte is arrested at metaphase 2. ஓகேங்களா. மியாசிஸ் 2 கம்ப்ளீட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஸோ மெட்டாஃபேஸ் 2ங்கிறது மியாசிஸ் 2 தான். இந்த மியாசிஸ் 2 எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் தான். இது நீட்ல கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. ஓகே. Graafian follicle ruptures and release the secondary oocyte. Secondary oocytes Graafian follicle rupture ஆகி ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஒன் ஃபங்க்ஷனல் ஓவமும் போலார் பாடிஸும் சேர்ந்து தான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். இந்த ஓவம் ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த செகண்டரி oocytes என்ன பண்ணுங்க, மியாசிஸ் 2 கம்ப்ளீட் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட செகண்டரி oocytes தான் நம்ம ஓவம் அப்படிங்கிறோம். அந்த செகண்டரி oocytes ரிலீஸ் ஆகி மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்டடா இருக்கு. ஃபர்டிலைசேஷன் கம்ப்ளீட், அதாவது ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் உங்களுக்கு மியாசிஸ் 2 கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்லைன்னா நம்ம மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் படிச்சிடலாம். ஏன்னா நம்ம எப்படி குயிக்கா ரிவிஷன் பண்றோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள்ல நீங்க நல்லா படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்மார்ட் ரிவிஷன் பண்ணணும். எக்ஸாம்ல சூப்பர் டூப்பர் மார்க் வாங்கணும். ஓகேங்களா. இது வரைக்கும் நடத்துனதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? பிரைமரி oocytes எதுல வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கு, செகண்டரி oocytes எதுல அரெஸ்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கணும். டவுட் இருந்தா கேளுங்க. போலார் பாடிஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஒரே நிமிஷங்க. ஆக்சுவலி போலார் பாடி அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கார்ட் ஆயிடும். ஓகேங்களா. அதுல வந்து நமக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது. பட் ஸ்டில் ஜெனட்டிக் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. த எலிமினேஷன் ஆஃப், அதாவது டிப்ளாய்டு வந்து ஹேப்ளாய்டா மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சைட்டோபிளாசத்தை கன்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஓவம்க்கு அதிகமான சைட்டோபிளாசம் கிடைக்கணும். அப்பதான் ஓவம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங்கா வளர முடியும். அதே போல நமக்கு ஹேப்ளாய்டா மாறணும், டிப்ளாய்டா இருந்துடக்கூடாது. டிப்ளாய்டு வந்து ரிடியூஸ் ஆகி ஓவம் ஹேப்ளாய்டா மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதெல்லாம் தாங்க அதோட ஃபங்க்ஷன். அதை தாண்டி வேற எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. மெயினா 2 ஃபங்க்ஷன். ஓவம்க்கு அதிகமான நரிஷ்மெண்ட் சைட்டோபிளாசம் கொடுத்தரணும். அதனால ஓவம் லார்ஜ் செல்லா இருக்கணும், போலார் பாடி குட்டியா போயிடுது, அவ்வளவுதான். அந்த ஒரு தியாகத்தை பண்ணுது. ரெண்டாவது, நமக்கு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து பாதியா குறையும் போது அப்போ 2 செல்ஸ் போலார் பாடிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகணும். இப்ப நீங்க கேட்பீங்க, சரிங்க சார், போலார் பாடிக்கு 23 குரோமோசோம் போகுது, ஓவம்க்கு 23 குரோமோசோம் போகுது. அதை தாண்டி ஓவம்க்கு அதிகமான சைட்டோபிளாசத்தை கொடுத்துட்டு இது தங்களை அழிச்சுக்கும், அவ்வளவுதான். வேற எந்த ஃபங்க்ஷனும் கிடையாதுங்க. ஓகே. இப்போ அதான் போலார் பாடிஸோட ஃபங்க்ஷன். இப்ப கிளியர் சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ். ஆவரேஜ் சைக்கிள் வந்து நமக்கு 28 to 29 டேஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷனை இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே. ஆவரேஜா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ங்கிறது 28ல இருந்து 29 நாட்கள் நடக்கக்கூடியது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷனை மெனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ஆகிறது. பர்மனன்ட் ஸ்டாப்பேஜை நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ்ங்கிறது மொதல் 5 நாள் நடக்குது. ஃபாலிகுலார் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ப்ராலிஃபரேட் அப்படின்னாலே மல்டிப்ளை ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அது 6th to 13th டேல நடக்குது.
டே 14th ஆர் 15th நமக்கு வந்து மோஸ்ட்லி டே 14th தான் ஓவியூலேட்டரி ஃபேஸ் நடக்குது. சரி, இதை இப்ப டீடைலா பார்க்கலாம். மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ்ங்கிறது டே 1 to 5 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எண்டோமெட்ரியம் பிரேக் டவுன் ஆகும். எண்டோமெட்ரியம் உங்களுக்கு தெரியும், நமக்கு அந்த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்ல இருக்கிறது, அது பிரேக் டவுன் ஆகும். பிளட்டோட மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ நடக்கும். ஃபர்டிலைசேஷன் ஆப்சென்ட் ஆனப்போ நடக்கும். ஸோ எவ்ரி மந்த் ஃபீமேலுக்கு நடக்கிறது. இது வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா கண்டிப்பா இது நடக்கணும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்க விமனுக்கு வந்து 2 months அவங்களுக்கு வந்து டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அவங்க பிரெக்னன்சிக்கு ஒரு அடையாளமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ பிரெக்னன்சி நடக்கலைன்னா நமக்கு மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ எவ்ரி மந்த் நடக்கும். ஃபாலிகுலர் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ங்கிறது டே 6th இருந்து 13th வரைக்கும் நடக்கும். ஓவியுலேட்டரி ஃபேஸ் டே 14th நடக்குது. லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ் டே 15 to 28. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா லூட்டியல் ஃபேஸ் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ்ல ரப்சர்டு ஃபாலிகல்ஸ் கார்பஸ் லூட்டியத்தை ஃபார்ம் பண்ணும். கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணும். யாரு என்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணாங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொஜெஸ்ட்ரான் தான் எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணி இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இம்ப்ளான்டேஷன்னா ஃபர்டிலைஸ்டு ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆகிடும். அது வந்து ஜைகோட்டா மாதிரி வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுங்கிறது அந்த குழந்தை வந்து உருவாகிறது, கரு உருவாகிறது வந்து ஃபிக்ஸ் ஆகிறது. ஓகேங்க, அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்டிலைசேஷன் வித் நோ ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் நடந்தா உங்களுக்கு கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆயிடும். ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் குறைஞ்சு போயிடும். ஏன்னா கார்பஸ் லூட்டியம் தான் ப்ரொஜெஸ்ட்ரானையே செக்ரேட் பண்ணுது. அவனே டீஜெனரேட் ஆயிட்டான். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் குறைஞ்சு போயிடும். அப்போ எண்டோமெட்ரியம் பிரேக் டவுன் ஆகி மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும். ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா கார்பஸ் லூட்டியம் பர்மனண்டா இருக்கும். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகும், மென்ஸ்ட்ருவேஷன் ஸ்டாப் ஆயிடும். குழந்தை வந்து கரு உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்டிலைசேஷன் நடந்தா, இம்ப்ளான்டேஷன் நடந்தா, நீங்க இந்த இதெல்லாம் சொன்னீங்களே சார், இம்ப்ளான்டேஷன்னா என்னன்னு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை இப்ப பார்க்க போறோம். ஓகே, யூஸ்வலா ஆம்புலரி இஸ்த்மிக் ஜங்ஷன் ஆஃப் ஃபெல்லோப்பியன் டியூப்ல தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய லொகேஷன் எது, திருப்பி சொல்றேன், எந்த விஷயம் எங்க நடக்கும் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நீட் என்சிஆர்டில கொடுத்துருக்கோம், அது ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம எடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா ஜூம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்பெர்மும் ஓவமும் ஃபியூஸ் ஆகிற இடத்த இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குங்க. ஆம்புலரி இஸ்த்மிக் ஜங்ஷன், இந்த ஜங்ஷன்ல தான் ஓவம் இங்க ரிலீஸ் ஆகும், இங்க வந்து ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்குது. இந்த இதுதான் ஆம்புலரி இஸ்த்மஸ் ஜங்ஷன். அந்த ஆம்புலரி ரீஜனும் இஸ்த்மிக் ரீஜனும் மீட் பண்ற இடம். ஸோ ஸ்பெர்ம்ஸ் மீட்ஸ் செகண்டரி oocyte. ஸ்பெர்ம் என்ட்ரி இன்டியூசஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் மியாசிஸ் 2. ஸோ ஸ்பெர்ம் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா இந்த செகண்டரி oocytes வந்து மியாசிஸ் 2ல அரெஸ்ட் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது கம்ப்ளீட் ஆகுது. செகண்டரி oocytes பிகம் ஓவம். செகண்டரி oocytes என்னவா மாறிடுதுங்க, ஓவமா மாறிடுது. ஏன்னா சிக்னல் கிடைச்சணும் அதுக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரோநியூக்ளியை ஃபியூஸ். ஸோ ப்ரோநியூக்ளியைங்கிறது இந்த இதுக்குள்ள ஓவத்துக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் மேல் ஸ்பெர்ம்குள்ள இருக்க நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டா ஃபார்ம் பண்ணுது. ஜைகோட் முதல்ல 2 செல், இந்த ஏரோ இப்படி வரணுங்க, 2 செல் ஸ்டேஜுக்கு போகுது, அப்புறம் 4 செல் ஸ்டேஜ் மைட்டாசிஸ் நடக்கும். ஜைகோட்ல மைட்டாசிஸ் நடக்கும், அப்புறம் 8 செல் ஸ்டேஜுக்கு வருது. மைட்டாட்டிக் ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும் வேகமா. ஓகேங்க, இப்போ மோருலானா என்ன, பிளாஸ்டோசிஸ்ட்னா என்ன, இம்ப்ளான்டேஷன்னா என்னன்னு பார்ப்போம். 8 to 16 செல் ஸ்டேஜ் வந்தது இல்லையா, அதை பிளாஸ்டோமியர் சொல்லுவோம். 8 to 16 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ மோருலா கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா, இது மோருலா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபெல்லோப்பியன் டியூப்ல இருந்து யூட்ரஸ்க்கு மூவ் பண்ணி வருது. ஓகே, பிளாஸ்டோசிஸ்ட் என்ன, மோருலா டெவலப்ஸ் இன்டு பிளாஸ்டோசிஸ்ட். சிஸ்ட்னா கட்டி மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுவோம், பட் இங்க கட்டி மாதிரி இருக்கிறதுங்கிறது இந்த கரு தான் உருவாயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ மோருலா டெவலப்ஸ் இன்டு பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ அண்ட்
இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரோபோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு, அது அவுட்டர் லேயர். இன்னர் செல் மாஸ் ஃபார்ம்ஸ் எம்ப்ரியோ. ஸோ உள்ள செல் மாஸ் இருக்கு. இந்த ஜைகோட் வந்து மோருலாவா டெவலப் ஆகி பிளாஸ்டோசிஸ்டா வந்துருச்சு. பிளாஸ்டோசிஸ்ட்ல அவுட்டர் லேயரை ட்ரோபோபிளாஸ்ட் அப்படிம்பாங்க. உள்ள ஒரு செல் மாஸ்னா குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு, அதுதான் எம்ப்ரியோவா டெவலப் ஆக போகுது. இப்ப இந்த மோருலாவே மூவ் பண்ணி யூட்ரஸ்க்கு வந்துருச்சுங்களா? ஓகே. அப்ப வரும்போதே அது பிளாஸ்டோசிஸ்டா டெவலப் ஆயிடுச்சுங்களா? இப்போ பிளாஸ்டோசிஸ்ட் எண்டோமெட்ரியத்துல அட்டாச் ஆகிறத தான் இம்ப்ளான்டேஷன் சொல்வீங்க. இந்த இடத்துல நீங்க பாட்டுக்கு ஜைகோட் வந்து எண்டோமெட்ரியத்துல வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடாது. பிளாஸ்டோசிஸ்ட் தான் நமக்கு எண்டோமெட்ரியத்துல வந்து அட்டாச் ஆகுது யூட்ரஸ்ல. ஓகேங்களா? யூஸ்வலி அரௌண்ட் 6 to 7 days ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு 6 இல்ல 7 நாள், ஒரு வாரத்துல நமக்கு பிளாஸ்டோசிஸ்ட் வந்து யூட்ரஸ்ல பதிஞ்சிரும் எண்டோமெட்ரியத்துல. அதை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ட்ரோபோபிளாஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் எம்படிங் இன்டு எண்டோமெட்ரியம். நமக்கு தெரியும் பிளாஸ்டோசிஸ்டோட அவுட்டர் லேயர் தான் ட்ரோபோபிளாஸ்ட், அதுதான் எண்டோமெட்ரியத்துல போய் இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எம்படிங் தான் இம்ப்ளான்டேஷன். ட்ரோபோபிளாஸ்ட் ஃபார்ம் கோரியானிக் வில்லி. ரொம்ப முக்கியங்க. கோரியானிக் வில்லி அப்படிங்கிறது ஸ்மால் ஃபிங்கர் லைக் குட்டி குட்டி ப்ரொஜெக்ஷன்ஸ். கோரியானிக் வில்லி யூட்ரின் டிஷ்யூ ஃபார்ம்ஸ் பிளாசண்டா. இந்த கோரியானிக் வில்லியும் அதுதான் வந்து பிளாசண்டா இருந்தா தானேங்க அந்த கரு, அந்த ஒரு அந்த பிரெக்னன்சி ஆயிட்டு அந்த ஃபார்ம் ஆயிருக்குல, எம்பிரியோ டெவலப் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஃபுட்டு போகணும், நரிஷ்மெண்ட் போகணும். யார் கொடுக்கணும்? மதர் கிட்ட இருந்து தான் போகும். அப்ப மதர் கிட்ட இருந்து போகணும்னா யூட்டிரன் டிஷ்யூ, யூட்டிரஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூக்கும் கோரியானிக் வில்லிய ட்ரோபோபிளாஸ்ட் தான் ஃபார்ம் பண்ணுச்சு. ரெண்டும் சேர்ந்து தான் பிளாசண்டாவை ஃபார்ம் பண்ணுது. இப்போ பிளாசண்டாவோட ஃபங்க்ஷன் என்ன? ஏன்னா அந்த கரு வளரணும் இல்லையா, ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நியூட்ரியன்ஸ், ஃபுட்டு, நரிஷ்மெண்ட் கொடுக்குது. வேஸ்ட் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து எண்டோக்ரைன் டிஷ்யூவாகவும் ஆக்ட் பண்ணுது. எண்டோக்ரைன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ பிளாசண்டல் ஹார்மோன்ஸ், அப்ப எண்டோக்ரைன் டிஷ்யூனா என்னென்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது? ஹெச்சிஜி, ஹெச்பிஎல், இந்த 2 ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அல்சோ இஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ரிலாக்சின், இதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜ்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பிரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்றது ரிலாக்சின்லாம், அந்த இது பார்ச்சுரேஷனுக்குங்க. ஸோ இது எல்லாமே பிளாசண்டல் எண்டோக்ரைன் டிஷ்யூ இருக்கும். அதுல உருவாகிற பிளாசண்டைல் ஹார்மோன் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம், அதனால உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஹெச்சிஜி, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஜெஸ்டேஷன் தான் என்னன்னு பார்க்க போறோம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஹெச்சிஜி, ஹெச்சிஜி அப்படிங்கிறது கார்பஸ் லூட்டியத்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹெச்சிஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கார்பஸ் லூட்டியத்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஹெச்சிஜியோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின். ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இட் மெயின்டைன்ஸ் கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியத்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கார்பஸ் லூட்டியம் கண்டினியூஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீஷன். கார்பஸ் லூட்டியம் கண்டினியூவா ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஹெச்சிஜியோட ஃபங்க்ஷன். ஏன்னா ஹெச்சிஜி ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் இருக்கிறதுனாலதான் கார்பஸ் லூட்டியம் மெயின்டைன் ஆகுது. கார்பஸ் லூட்டியம் மெயின்டைன் ஆனாதான் ப்ரொஜெஸ்ட்ரான் கண்டினியூவா செக்ரீட் ஆகுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஜெஸ்டேஷன் பீரியட் 9 months. இந்த குழந்தை பிறக்கிறது, அந்த பிரெக்னன்சின்னு சொல்றோம்ல, அதான் அப்ராக்சிமேட்லி 280 days, 280 நாட்கள். ஓகேங்க. ஸோ எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டோட ஹைலைட்ஸ் என்ன? இன்னர் செல் மாஸ் டிஃபரன்ஷியேட்ஸ் இன்டு எம்ப்ரியோ. இதுல இந்த பிளாஸ்டோசிஸ்ட்லாம் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆனிச்சு இல்லையா, அதுல ஆஃப்டர் 1 month, இது ரொம்ப முக்கியம் ஜெஸ்டேஷன் பீரியட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். ஹார்ட் ஃபார்ம் ஆகிறது 1 monthக்கு அப்புறம். செகண்ட் மந்த்ல லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்பியர். டிஜிட்ஸ்னா விரல்கள், ஃபிங்கர்ஸ். ஓகேங்களா? லிம்ஸ்னா கை காலு, அதுல இருக்கக்கூடிய விரல்கள் வந்து செகண்ட் மந்த்ல டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர், ட்ரைம்ஸ்டர்னா 12 weeks. நான் 3 12, 1 நாங்க 2 8 3 12, ஒரு
ஒரு மந்த் 2 மந்த் 3 மந்த் முடிஞ்சிருது 12 வீக்ஸ்ல. ஸோ 3 மந்த்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர். ஏன்னா மொத்த ஜெஸ்டேஷன் பீரியட் 9 மந்த்ஸுங்க. அப்ப 3 மாசம், 2வது 3 மாசம், 3வது 3 மாசம்னு பிரிப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டரோட முடிவுல மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிரும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட் இதெல்லாம் வந்துடும். 5th மந்த் ஹார்ட்டும் உங்களுக்கு 1 மந்த்லயே வந்துடும், ஃபர்ஸ்ட் மந்த்லயே. ஸோ ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்போ நடக்கும்? 5th மந்த்ல தான் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும். இந்த 5th மந்த்ல தான் கம்ப்ளீட்டா ஒரு டெஸ்ட்லாம் எடுத்து குழந்தை நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் நடந்துருது, ஹேர் வந்து தலையில முளைச்சிரும். ஓகே. எப்போ? 5th மந்த்ல. எண்ட் ஆஃப் 24 வீக்ஸ், 24 மாசம், அதாவது 6 மாசம் முடிவுல ஐலிட் செப்பரேட் ஆயிரும். கண்ணு முடி ஐலிட் செப்பரேட் ஆயிரும். ஐ லேஷ் ஃபார்ம் ஆயிரும். இமையில இருக்கக்கூடிய முடி ஃபார்ம் ஆயிடுங்க. அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்ச்சுரிஷன், ப்ராசஸ் ஆஃப் சைல்டு பர்த். குழந்தை பிறக்கிறது தான் நம்ம வந்து பார்ச்சுரிஷன்ங்கிறோம். ஸோ சிக்னல்ஸ் ஃபார் பார்ச்சுரிஷன் என்ன அப்படின்னா, ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் அண்ட் பிளாசண்டா வந்து மைல்டு யூட்டிரைன் கான்ட்ராக்ஷனை ஏற்படுத்தும். யூட்டிரஸ்ல அந்த ஒரு வலி, அந்த பிரசவ வலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்ட்ராக்ஷன், சுருங்கி விரியறது, அந்த மாதிரி கான்ட்ராக்ஷனை ஏற்படுத்தும். இட் ட்ரிகர்ஸ் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ ஃபீட்டஸை வந்து வெளியில சிசு, குழந்தை பிறக்க போதிலேயே பிறக்கிற குழந்தைய தான் ஃபீட்டல்பாங்க. ஸோ அந்த சிசு அதை வெளியில தள்ளுறதுக்கு சிக்னல்ஸை கொடுக்கும். இட் காசஸ் ரிலீஸ் ஆஃப் ஆக்சிடோசின் ஃப்ரம் மெட்டர்னல் பிட்யூட்ரி. இது வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. ஒருவேளை ஒரு 9 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த 280 டேஸ் தாண்டிட்டாங்க, ஸ்டில் குழந்தை பிறக்கிறதுக்கான சைனே தெரியல அப்படின்னா இந்த ஆக்சிடோசினை ஆர்டிபிஷியலா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி நீட் கொஸ்டின் கேட்டாங்க, ஆக்சிடோசின் ஆன்சர் வர மாதிரி நோட் பண்ணுங்க. கொஸ்டினோட சாராம்சம் என்ன அப்படின்னா, ஜெஸ்டேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு சிக்னலே வரல, என்ன பண்ணுவாங்க அந்த மதருக்கு அப்படின்னா ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சிடோசின் காசஸ், இது நேச்சுரலாவே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஆக்சிடோசின் காசஸ் ஸ்ட்ராங் யூட்டிரைன் கான்ட்ராக்ஷன். ஸோ அது மூலியமா தான் குழந்தை புஷ் பண்ணப்பட்டு பிறக்கும், வெளியில பார்ச்சுரேஷன் நடக்கும். ஸோ இன்னும் ஆக்சிடோசின் அதிகமா நேச்சுரலா ரிலீஸ் ஆகி குழந்தை பார்ச்சுரேஷன், குழந்தை பிறந்து வந்துடுது. ஓகேங்க. நெக்ஸ்ட் லாக்டேஷன், மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் சைல்டு பர்த். குழந்தை பிறந்ததும் மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறது. ஸோ ப்ரொலாக்டின் ஸ்டிமுலேட்ஸ் மில்க் சிந்தசிஸ். ஆக்சிடோசின் ஹெல்ப்ஸ் இன் மில்க் இஜெக்ஷன். ஸோ ஆக்சிடோசின்னால இஜெக்ஷன், குழந்தை பிறக்கிறது, மில்க், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது. கொலோஸ்ட்ரம் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ்ட் ஆஃப்டர் டெலிவரி. இது ரொம்ப முக்கியம். இந்த மில்க் வந்து குழந்தைக்கு ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடிய மில்கா இருக்கும். அதனால பிறந்த குழந்தைக்கு கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ நியூ பார்ன் இம்யூனிட்டி, புதுசா பிறந்த குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும்னா இந்த கொலோஸ்ட்ரம், ஃபர்ஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ்ட் ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பா கொடுக்கணும். லாஸ்டா இதோட முடிக்கிறோம். ஹை ஈல்டு ஃபேக்ட், டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டம்ல இருக்கு. லோவர் டெம்பரேச்சர் 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் நம்ம பாடி டெம்பரேச்சரை விட கம்மியா மெயின்டைன் பண்ணணும். செர்டோலி செல்ஸ் வந்து ஸ்பெர்ம்ஸை நரிஷ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. லேடிக் செல்ஸ் டெஸ்டோஸ்டிரானை செக்ரேட் பண்ணுது, ஆண்ட்ரோஜன்ஸ். ஹியூமன் ஸ்பெர்ம்ல ஹெட், நெக், மிடில் பீஸ், டெய்ல் இருக்கு. ஒவ்வொன்றும் என்னன்னு தெரியும். ஆக்ரோசோம்ல தான் நமக்கு ஃபர்டிலைசேஷனுக்கு தேவையான என்சைம், ஓவம் உடச்சிக்கிட்டு உள்ள போற என்சைம் ஆக்ரோசோம்ல இருக்கு. இது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ஃபீமேல் கேமிட்டோஜெனிசிஸ், ஓவியுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஊஜெனிசிஸ் வந்து பிஃபோர் பர்த், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்லயே ஸ்டார்ட் ஆயிடுது. பிரைமரி ஊசைட்ஸ் ப்ரோஃபேஸ் 1ல அரெஸ்ட் ஆகுது. செகண்டரி ஊசைட்ஸ் மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்ட் ஆகுது. ஓவியுலேஷன் வந்துருச்சு அப்படின்னா எல்ஹெச் சர்ஜ் ஏற்படுது, லூட்டினைசிங் ஹார்மோன் அதிகமாகுது. ஃபர்டிலைசேஷன் அண்ட் இயர்லி டெவலப்மெண்ட்ல ஆம்பிலரி இஸ்மிக் ஜங்ஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப்ல தான், ஃபெலோப்பியன் டியூபும் முக்கியம், அங்கதான் உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்குது. மோருலா 8 to 16 பிளாஸ்டோமியர்ஸோட இருக்கும். பிளாஸ்டோசிஸ்ட்ல அவுட்டர் லேயருக்கு பேரு ட்ரோஃபோபிளாஸ்ட், இன்னர் செல் மாஸ் தான் எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். இம்ப்ளண்டேஷன் எண்டோமெட்ரியத்துல நடக்கும் யூட்ரஸ்ல. பிரெக்னன்சி அண்ட் பார்ச்சுரேஷன்ல பிளாசண்டா ஹெச்சிஜி, ஹெச்பிஎல், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த 4 ஹார்மோனியுமே பிளாசண்டா செக்ரீட் பண்ணுது. அண்ட் பார்ச்சுரேஷன் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப முக்கியம் பார்ச்சுரேஷனுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு. கொலோஸ்ட்ரம் வந்து ஆன்டிபாடி ரிச் ஃபர்ஸ்ட் மில்க். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த செஷன்.
இன்னைக்கு செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நாளைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இது என்னது நாளைக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். நாளைக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் செஷன் இருக்கும். ஐயோ பின்னாடி ஷெல்ஃப்லாம் க்ளோஸ் பண்ணாம இருக்கேன். ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ நமக்கு வந்து ரைஸ் குக்கர் கீழே தெரியுது பாருங்க. ஓகே, இப்போ நாளையில இருந்து நீங்க வந்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்து கண்டினியூவா 12th முடிச்சுட்டு 11th போகும். ஓகேங்களா? ஏன்னா 12th வந்து நீங்க ஹைலி ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு 11th போயிடலாம். எல்லா சாப்டருமே இதே போல நடத்தி அதோட பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அதுல இருக்க பாயிண்ட்ஸை நீங்க நல்லா தெளிவா இருந்தாலே 360க்கு 300+ மார்க்ஸ் வாங்கலாம்னு நான் உத்தரவாதம் தரேன். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, பிசிஓடி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. பிசிஓடி ரொம்ப டெப்தா எனக்கு தெரியாது. இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த ஓவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபார்ம் ஆனது மென்ஸ்ட்ருவேஷன் நடக்காம ஒரு பபிள்ஸா, அதாவது என்ன சொல்றது, வாட்டரி அந்த பபிள்ஸா அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்கும். பிசிஓடிங்கிறது அது ஹார்மோனல் இஷ்யூனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? ஸோ சிஸ்ட்னா நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீர்க்கட்டிகளா அந்த ஓவம், அன்ஃபர்டிலைஸ்டு ஓவம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறது. இது டாக்டர்கிட்ட போய் தான் சரி பண்ணணும். இது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சிலேயே சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆரோக்கியமான உணவு, அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா இது சரியாயிடும் பிகினிங்ல அப்படின்னு சொல்றாங்க. அது சரியாகாத பட்சத்துல கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் தான் சரி பண்ணணும். இது ஒன்றும் கிடையாது. அதாவது மெச்சூர்டு ஓவம் வந்து நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சிஸ்டோட தமிழ் நேம் நம்ம சொல்றோம். அதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போயிடும். அதுதான் பிசிஓடிங்க. அது வந்து பிரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணலாம் சிவியரா இருந்துச்சுன்னா. பட் இது என்ன சொல்றாங்க, இப்பெல்லாம் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ரொம்ப காமன் தான், அது வரும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சிவியர் கண்டிஷனும் இருக்கலாம். சிவியர் கண்டிஷனா இருக்க பட்சத்துல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க வேண்டியதா. ஈஸியா சரி பண்ணிக்கக்கூடிய ஒண்ணுதான்ப்பா. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேற எதுவும் டவுட் இருக்குங்களா? பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் தான். 10% ஆஃப் த ஃபீமேல பாதிக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் இஷ்யூ தான். அது வந்து ஃபீமேல்ல மேல் ஹார்மோன் ஜாஸ்தியாகி இன்சுலின் அதோட ரிலேட்டடா இருக்கிறது தான் பிசிஓஎஸ். எஸ், ப்ளீடிங் அக்கர் 1 to 5 days. ஆமா, அந்த மென்ஸ்ட்ருவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ, பிரெக்னன்சி நடக்கல, அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்காத பட்சத்துல 1 to 5 daysல நமக்கு அந்த ப்ளீடிங் மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும். ஓகேங்க. ஸோ நாளைக்கு நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சாப்டர் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் அலாட். நாளைக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிச்சுட்டு நாளை மறுநாள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன் அப்படியே கடகடன்னு அடுத்தடுத்து போகலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டெய்லி காலையில 5:30க்கு லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 28, 29 days முடிஞ்சு அடுத்த சைக்கிள் உடனே இமீடியட்டா ஸ்டார்ட்.